எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி வந்து அரிசி ரவை புளி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அரிசி ரவையால் புளி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து 2 டம்ளரு இங்கே பாருங்கள், நான் வந்து 2 டம்ளர் அரிசி வந்து நல்லா ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சு இந்த மாதிரி டவலை காய வச்சுருக்கேன் நான். ஸோ புளி வந்து பாருங்கள், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி வந்து நான் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பச்சரிசியாலே புளி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்னோடய சேனல் இந்துஸ் குக்கிங் சேனல் மகா பெரியவா _97 சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அரிசி ரவையால் புளி உப்புமா அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெயில் பண்ணது தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, பச்சை மிளகா, ரெட் சில்லி பவுடர். பாருங்கள், அரிசி இந்த மாதிரி கொஞ்சம் அது ட்ரை ஆனவுடனே இந்த மாதிரி ரவையாக மிக்சியில் இந்த மாதிரி ரவையாக பிடிச்சி வச்சுக்கணும். பெருங்காயம், கருவேப்பிலை, இந்த புளி ஊற வச்சோம் இல்லையா. ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 2 டம்ளர் புளி தண்ணி. ஸோ நான் 2 டம்ளர் இருக்கிறதுனால 4 டம்ளர் புளி தண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ இந்த புளி தண்ணியில் வந்து நான் வந்து உப்பு போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சள் பொடி இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுருக்கேன் நான். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரிலாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து குக்கரை வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பெருங்காயம் போட்டிருக்கேன். நல்லா சவக்காய் வறுத்த உடனே காமிக்கிறேன். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் கொதிக்கிற ஸ்டேஜில் மிளகாப்பொடி, ஸோ இந்த ஸ்டேஜில் ரவை இருக்கு இல்லையா, பாருங்கள், 2 கப்பு ரவை, 1 டம்ளர் அரிசி ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி. நல்லா கொதிச்சப்புறம் குக்கர் மூடிட்டு சிம்மில் 2 விசில் விட்டால் போகிறோம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடிட்டு பாருங்கள், இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டு சிம்மில் ஒரு 2 விசில் விட்டால் போகிறோம். அப்புறம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்க, குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ அது கொஞ்சம் ப்ரெஷர் அடங்கிற உடனே எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ குக்கர் திறந்து பார்க்கலாம். 2 விசில் முடிஞ்சது. ஸோ ரைஸ் ரவை புளி உப்புமா ரெடி. பாருங்கள், ஸோ நான் டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. நான் டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். பாருங்கள், ரைஸ் ரவை புளி உப்புமா ரெடி. இது வந்து தக்காளி சட்னி, தேங்காய் சட்னியால் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்னோடய சேனல் மகா பெரியவா _97 இந்துஸ் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.